இன்னைக்கு காலையில டெல்லியில இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல அவங்களுடைய அந்த முதற்கட்ட விசாரணைய கரூர்ல இருக்க மக்கள் கிட்ட அதிகாரிகள் எல்லாருமே துவங்கிட்டாங்க. இதுல முதற்கட்டமா பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்கப்புறமா அந்த கோர சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்த மக்கள், இப்படி அடுத்துன்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய முதல் நாள் விசாரணையை தற்போது வேகம் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கேஸ விசாரணையில நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னைக்கு ஹைலைட்டான முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இன்னைக்கு சிக்கியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 32 ஜிபி பென்டிரைவ் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுடைய அதிர்ச்சி தரும் வாக்குமூலத்தையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க இன்னைக்கு விசாரணை மூலியமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுடைய தரப்பு அதிர்ச்சி தரும் வாதத்தையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. சோ முதல் நாள்லயே இவ்வளவு விஷயத்த சிபிஐ அதிகாரிகள் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தற்போது அமைச்சரான செந்தில் பாலாஜி அவரே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான இன்னைக்கு முதல் நாள் விசாரணை பரபரப்பாகவும் பயங்கரமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது இன்னைக்கு காலையில கரூருக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் நேரடியாக இந்த வழக்கை ஏற்கனவே தமிழக அரசு அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு, அந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே போயிருக்காங்க. அங்க போய் ஏற்கனவே இந்த வழக்குல நீங்க கலெக்ட் பண்ண அந்த டீடைல் ஆதாரம் எல்லாத்தையுமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐ அதிகாரிகள் தமிழக அரசு இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த அதிகாரிகள் கிட்ட இருந்து அந்த ஆதாரம், முக்கியமான சம்பந்தப்பட்ட ஃபைல், அதே போல வாக்குமூலம், இப்படி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய வழக்குல பாத்தீங்கன்னா பொதுவா நடக்கிற ஒரு நடைமுறை விஷயம்தான் இது. சோ சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே கேட்டதுமே தமிழக அரசு இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த அதிகாரிகள் எல்லாருமே எல்லா ஆதாரம், கம்ப்ளீட் டேட்டா எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தேவையில்லாத நிறைய பொருள், நிறைய விஷயம் எல்லாமே அந்த இடத்துல, அதாவது தற்காலிகமான ஒரு முகாம் இட்டுதான் எஸ்ஐபி அப்படிங்கிற தமிழக அரசு தரப்பு அவங்க இந்த வழக்கை கரூர்ல இருந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ தற்காலிகமா போட்ட முகாம் அப்படிங்கிறதால அந்த இடத்த உடனடியாக அவங்க எல்லாருமே காலி பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு குப்பை கிடங்கு போட்டு அந்த இடத்துல அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. சோ கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த சிபிஐ அதிகாரிகள் அவங்க பார்த்திருக்காங்க. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு பாதி எரிஞ்சு பாதி எரியாம, அதாவது சேதம் அடைஞ்ச நிலைமையில சுமார் 32 ஜிபி பென்ட்ரைவ் தற்போது அந்த இடத்துல இருந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த பென்ட்ரைவை பத்தி அங்க இருந்த அதிகாரிகள் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்சிருக்காங்க. இது என்ன பென்ட்ரைவ், இதுல என்ன டேட்டா இருந்துச்சு, எதுக்காக இதை இப்படி குப்பையில போட்டிருக்கீங்க, எரிச்சிருக்கீங்க அப்படின்னு விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ அது தேவையில்லாத பென்ட்ரைவ் அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதா தெரியுது. ஆனாலுமே சிபிஐ அதிகாரிகள் அந்த பென்ட்ரைவை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு அதை தூக்கி போடாம எடுத்து வச்சு டெல்லிக்கு ஆய்வுக்கு அனுப்ப இருக்காங்க. அந்த பென்ட்ரைவ், அதாவது அந்த பென்ட்ரைவ்ல உண்மையே தேவையில்லாத விஷயம் தான் இருந்துச்சா, இல்ல இந்த வழக்குல முக்கியமான விஷயம் சம்பந்தப்பட்ட தகவல், ஏதாவது டேட்டா, முக்கியமான விஷயம் ஏதாவது அதுல இருக்குமா அப்படின்னு ஆய்வு பண்றதுக்காக அந்த பென்ட்ரைவை அதிகாரிகள், சிபிஐ அதிகாரிகள் தூக்கி போடாம அந்த பென்ட்ரைவை எரிஞ்சு போய் டேமேஜ் ஆயிருந்தாலும் ஆய்வுக்காக டெல்லிக்கு அனுப்ப இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளேயே இந்த தகவல் வெளியாகி ஒட்டுமொத்த கரூரையுமே பரபரப்பு அடைய வச்சிருக்கு. முக்கியமான ஒரு பென்ட்ரைவ் சிக்கிருக்கு அப்படின்னு இந்த தகவல் கேட்டதுமே சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பீதி அடைகிற மாதிரி தான் இந்த வழக்கு முதல் நாள் விசாரணையிலேயே இப்ப போகிட்டு இருக்கு. அதோட மட்டும் சிபிஐ அதிகாரிகள் இன்னைக்கு முதல் நாள்ல விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. சிபிஐ அதிகாரிகள் இன்னொரு குழு அவங்க பிரிஞ்சு போய் பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போல இந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லார்கிட்டையுமே விசாரணைய துவங்கிட்டாங்க. சோ விசாரணை துவங்கின கையோடையே முக்கியமான நபர்கள் இந்த வழக்குல யாரை விசாரிக்கணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எதுக்காக பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகள்ல அவங்க அட்மிட் பண்ணாம தூரத்துல இருக்கிற கிட்டத்தட்ட அரை மணி நேரம் டிராவல் பண்ணி போய்
தூரத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில சேர்க்கணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அரசு மருத்துவமனையில அவசரமா உடல் கூராய்வும் செய்யப்பட்டிருக்கு. அதனால எதுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அப்படிங்கிற அந்த இடத்துலயே ரொம்ப பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு எழும்புது. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுக்கு கண்டிப்பா உத்தரவு தராம நிச்சயமா அவங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்க யாரையும் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்டையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கு விசாரணைங்கிறது நடக்கப்பட்டிருக்கு. ஒரு சில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இந்த பேஷண்ட் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே ஆம்புலன்ஸை ஏத்திக்கிட்டு போன ஆம்புலன்ஸ் ஒரு சில பேர்கிட்ட இன்னைக்கு விசாரணை நடத்தியிருக்காங்க. எதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் பாதிக்கப்பட்டவங்களை அங்க அட்மிட் பண்ணீங்க, பக்கத்துல அட்மிட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு சில பேரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த முக்கியமான கேள்வியை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட கேட்கறாங்க. இதுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அரசு மருத்துவமனையில கொண்டு போய் தான் சேர்க்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. பக்கத்துல ஏதாவது மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில நாங்க சேர்க்க கூடாது. கண்டிப்பா இங்க இந்த கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே கொண்டு போய் தூரமாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு உத்தரவு போடப்பட்டிருந்தது. அதனாலதான் நாங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்தோம். இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்க அவங்களே சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையிலையாவது சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாலுமே நாங்க அங்கதான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதான் எங்களுக்கு போடப்பட்ட உத்தரவு. அதனாலதான் நாங்க அவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு சில பேர் இந்த விஷயத்த இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையில எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது, அதனாலதான் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்களால மட்டுமே தான் பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்கள நிச்சயமாக அந்த கட்டுப்படுத்துறதுக்கான அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். இப்படி இருக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமா கலெக்டர் இல்லைன்னா போலீஸ் அதிகாரிகள் அந்த மாதிரி ஒரு அதிகாரியால மட்டுமே தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு உத்தரவை போட முடியும். சோ அவங்களுக்கு உத்தரவு போடக்கூடிய ஒரு நபர் கரூர்லயே யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் இல்ல அவரோ யாராவது ஒருத்தர் தான் நிச்சயமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு தற்போது இந்த கோணத்துல பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்க கிட்ட நடத்தின அந்த விசாரணை மூலியமா இந்த முக்கியமான தகவலை தற்போது அவங்க விசாரணையில இருந்து இந்த விஷயத்தை தற்போது கேட்டு அறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 32 GB பென்டிரைவ் பாத்தீங்கன்னா தற்போது எஸ்ஐபி அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்த தமிழக அரசு அவங்களுடைய தரப்பு அவங்க வச்சுட்டு இருந்த ஒரு முக்கியமான பென்டிரைவாக அந்த பென்டிரைவ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. சோ அந்த பென்டிரைவை முழுசா அழிக்காம அரையும் குறையுமா எரிஞ்ச நிலைமையில அந்த 32 GB பென்டிரைவை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. சோ அந்த பென்டிரைவ்ல தற்போது என்ன விஷயம் இருக்கும், என்ன இருக்கலாம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த பென்டிரைவை தற்போது ரீகவர் பண்றதுக்காக டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல இருந்து நிச்சயமா ஏதாவது ஒரு க்ளூ, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த வழக்கையை திருப்பி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆதாரம் கண்டிப்பா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க நம்புறாங்க. அது மட்டும் நடந்தா இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் நிச்சயமாக வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுடைய வாக்குமூலம், சோ ஒரே நாள்ல பென்டிரைவ் அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் இவங்க 2 பேருடைய இந்த முக்கியமான ஆதாரத்தை இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு முதல் நாள்லயே நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. இது கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல அவங்களுடைய தரப்பு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நிச்சயமா மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக தான் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணை அமைஞ்சிருக்கு. சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.